நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக கடவுளுடைய ஆவியானவர் நீர்த்திரளின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் தொடக்க நூல் அதிகாரம் 1 வாசிக்கிறோம். இந்த உலகு வெறுமையற்று இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். கடவுள் ஒளி உண்டாகு என்றார், ஒளி உண்டாகிற்று. நீர்த்திரள்கள் மரம் செடி கொடிகள் உண்டாகுகின்றார், எல்லாம் உண்டாயின. படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டவர் இந்த படைப்புகளை ஆளுகை செய்வதற்காக, ஆட்சி செய்வதற்காக தன்னுடைய உருவிலும் சாயலிலும் மனிதரை படைத்தார். மனிதன் தனியாக இருப்பது நல்லதென்று உணர்ந்த ஆண்டவர் அவனுக்கு துணையாக ஒரு பெண்ணை படைத்தார். இல்லறம் என்கிற ஒரு உன்னதமான ஒரு நிறுவனத்தை, குடும்பத்தை அங்கு ஏற்படுத்துகிறார். ஆம் அன்பு சகோதரனே சகோதரியே, குடும்பத்தை ஏற்படுத்தியவர், இந்த குடும்பங்களில் கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டுதல்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்தவர், ஆலோசனைகளை வழங்குகின்றவர். கணவன் பிறப்பதற்கு முன்பாக மனைவியையும், மனைவி பிறப்பதற்கு முன்பாக கணவனையும் இன்னாருக்கு இன்னார் என்று தாயின் கருவில் உருவாகும் முன்பே முன்குறித்து வைத்தவர் இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். தோபியா புத்தகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 18 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். சாரால் நீ பிறப்பதற்கு முன்பே அவள் உமக்கென்று குறிக்க பெற்றவள் என்று ஆண்டவர் அங்கு எடுத்துரைக்கிறார். ஆம் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைய நாளில் நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமணத்தினுடைய மேன்மை, அதனுடைய புனிதத்துவத்தை குறித்து நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கிறார். ஆகவே தாயின் கருவிலே நாம் உருவாவதற்கு முன்பதாகவே இன்னாருக்கு இன்னார் என்று படைத்த கடவுள் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் துதிக்கு பாத்திரர், துதியின் மத்தியில் வாசம் செய்கிற உன்னதரான கடவுள். இந்த ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன் நான் தகப்பனே, முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆற்றலோடும் உம்மை நான் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. தாயின் கருவில் உருவான அந்த நாள் முதல் இந்நேரம் வரை என் வாழ்வை கரமெடுத்து பொறுப்படுத்தி கொண்ட உடைய மேலான கிருபையை நினைத்து, ஆசீர்வாதத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே என்று சொல்லி, இதோ இந்த ஆராதனை பாடல் வாயிலாக நம்மை நாம் அர்ப்பணித்து கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் ஆராதித்து புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவோம். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே,
என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் 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 நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆம் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே. மனிதன் உண்பதாலோ உழைப்பதாலோ அல்ல, மாறாக கடவுளுடைய இரக்கத்தினாலேயே உயிர் வாழுகிறான் என்று நாங்கள் ரோமேயருக்கு எழுதிய 10 அதிகாரம் 9 இறைவார்த்தை 16 நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ எங்களிடம் பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது ஆண்டவரே, சொத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கவில்லை ஆண்டவரே. உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களுக்கு மற்றில்லாத மீட்பையும் விடுதலையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட கிருபையை நினைத்து, ஆண்டவருடைய பேரன்பையும் இரக்கத்தை நினைத்து இதோ கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை நாம் ஆராதித்து பாடுவோம். ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால், ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால், மீட்டீரே இரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால், மீட்டீரே இரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால். அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, உன் அன்பை என் மேல் ஊற்றி நீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். எல்லாரும் 2 கரங்களை மேலே உயர்த்தி வல்லமையோடு கொடுப்போமா. ஆண்டவர் நம்முடைய பேரன்பினால் இரக்கத்தினால் மீட்டிருக்கிறார். ஆகவே இந்த வேளையில மீண்டுமாக அந்த முதல் சரணத்தை அப்படியே சேர்ந்து ஒப்பு கொடுத்து பாடுவோமா. ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால், ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால், மீட்டீரே இரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால், மீட்டீரே இரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால். அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, உன் அன்பை என் மேல் ஊற்றி நீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆம் அன்பு சகோதரனே சகோதரி, அப்படியே இந்த வேளையில எல்லாரும் 2 கரங்களை மேலே உயர்த்தி கண்களை மூடி கடவுள் நம்மை எப்படி தன்னுடைய இரக்கத்தால் மீட்டு கொண்டிருக்கிறார்,
தன்னுடைய கருணையினால் மீட்டு கொண்டிருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தால் நம்மை மீட்டு விலை கொடுத்து மீட்டு இருக்கிறார். நாம கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 19 மற்றும் 20 இப்படியாக வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் உடல் கடவுள் வாழுகிற ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? உங்கள் உடலை கடவுள் விலை கொடுத்து மீட்டுள்ளார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே உங்களுடைய உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்று பவுலுடைய நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நேரத்தில் கடவுள் எப்படியெல்லாம் தன்னுடைய இரத்தத்தால் மீட்டு இருக்கிறார், விலை கொடுத்து மீட்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்வை எல்லா நிலைகளையும் அப்படி நினைத்து அப்படியே ஆண்டவருக்கு நாம் அப்படி நன்றி செலுத்துவோமா? குறிப்பாக அப்படியே கடவுள் இந்த உலகத்துல நாம் உண்டாவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறான், கிருபை கொண்டிருக்கிறான், அவர் விருப்பம் கொண்டிருக்கிறான். எத்தனையோ பிள்ளைங்க கருவில் அப்படி சிதைக்கப்படக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இந்த நேரத்துல நீங்களும் நானும் அவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் அப்படியே கிருபையையும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த மேலான அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து ஆராதிப்பேன் நான் என்கிற அந்த 2 வரிகளை மட்டும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். எல்லாரும் 2 கரங்களை மேலே உயர்த்தி அடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க மக்களே. ஆண்டவரை நாம் நம்முடைய ஆயுள் நாள் முழுதும் ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இதோ நமக்கு கடவுள் நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல தாய் தந்தையரை கொடுத்திருக்கிறாரு, நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறாரு. ஆகவே இந்த நேரத்தில் அப்படியே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமா? இயேசுவே ஆண்டவரே, எனக்கு நல்ல தாய் தந்தையரை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, நல்ல உறவுகளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, எனக்கு நல்ல வளமான எதிர்காலத்தை தருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மட்டும் நீர் எங்களை பாதுகாத்து வருகிற உம்முடைய மேலான கிருபையை நினைத்து ஆசீர்வாதத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அடி எல்லாரும் கரங்களை மேலே உயர்த்தி ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் என்று நாம் சேர்ந்து பாடுவோமா? ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். எல்லாரும் 2 கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவர் நமக்கு நம்முடைய எல்லா விதமான நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு. நான் உனக்கு நலம் அளிப்பேன், நீடி ஆயுளால் நிறைவளிப்பேன் என்ற இறை வார்த்தைக்கிணங்க ஆண்டவர் இம்மட்டுமாய் நம்முடைய உடல் நோயிலிருந்து, மன நோயிலிருந்து, மனபாரத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரே இயேசுவே, படுத்த படுக்கையாக இருந்த என்னை எழுந்து நடக்கக்கூடிய உம்முடைய மேலான கிருபையினால் எழுந்து நடக்க செய்த ஆசீர்வாதத்திற்காக நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே, நான் உம்மை புகழுகிறேன் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் ஆறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு விடுதலை தந்ததற்காக, ஆண்டவரே எங்களுக்கு இளைப்பாறுதல் தந்ததற்காக, ஆறுதல் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி எல்லாரும் 2 கரங்களை மேலே உயர்த்தி ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் என்று இப்படி பாடுவோமா? ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். அப்படி எல்லாரும் 2 கரங்களை மேலே உயர்த்தி அப்படி ஆண்டவர் கண்டு செலுத்துவோமா? ஆண்டவர் நம்முடைய களஞ்சியங்களை எல்லாம் அப்படி நிரப்பக்கூடிய கடவுளாக இருக்கிறாரு. எப்படி சார்ந்த கொடிய பஞ்சம் 3.5 ஆண்டுகள் கொடிய பஞ்சம் நிலவியது. சாரிபாத்து கைம்பெனி வீட்டில் இறைவாக்கின் எலியாஸ் போகிறார். அங்கு உண்பதற்கு எனக்கு உணவு கொடு என்று கேட்ட பொழுது, ஒரு வேளைக்கான உணவு மட்டும்தான், அந்த மாவும் எண்ணெயும் தான் இருக்கிறது என்று சொன்ன பொழுது, அங்கு இறைவாக்கின் எலியா அந்த வீட்டில் எப்படி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தாரோ, அந்த சாரிபாத் அந்த கைம்பெனுடைய வாழ்வை எப்படி பொருளாதாரத்தை எப்படி எல்லாம் சந்தித்தாரோ,
அதே போல நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லா விதமான குறைகளையும், குறிப்பாக பொருளாதார அந்த நெருக்கடிகளை எல்லாம் ஆண்டவர் நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பொருளாதார தேவைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறாரு. கடன் நெருக்கடியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு. நிரந்தர வேலை வாய்ப்பை தந்திருக்கிறாரு. நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறாரு. நல்ல தொழில் முன்னேற்றத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரப்பி இருக்கிறாரு. ஆகவே இது நம்முடைய களஞ்சியங்கள் இல்ல, மாவும் எண்ணெயும் வந்து குறையவே இல்லை. பொருளாதாரத்தில் தன்னிறைவடைந்த பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறாரு. ஆகவே இந்த வேளையில இயேசுவே, ஆண்டவரே, என்னுடைய பொருளாதார வளங்களை எல்லாம் சந்தித்ததற்காக, ஆண்டவரே, எங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரப்பியதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆயுள் நாள் முழுவதும் உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, புகழுகிறோம். ஆண்டவரே, இயேசுவே தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய பேரிரக்கத்தினால் எங்களை மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஆராதிப்பேன் நான் என்றபடி பாடுவோமா? ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி திருப்பாடல் 113 இறை வார்த்தை 9 இப்படியாக வாசிக்கிறோம். மலடியை அவர்கள் இல்லத்தில் தங்கி வாழ வைக்கின்றார், தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அருளுகின்றார் என்று நம்ம வாசிக்கின்றோம். இதோ நம்முடைய சமூகத்தில், நம்முடைய குடும்பத்தில் இதோ பல பேர் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அண்ணாவினுடைய அழுகுரலுக்கு மன்றாட்டுக்கு செவி கொடுத்தது போல, முதிர்ந்த வயதில் ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுத்தது போல, இதோ ஆண்டவர் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற தம்பதியர்களுக்கு ஆண்டவர் இந்த கற்பத்தின் தடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி இருக்கிறார். அந்த கற்பத்தின் கண்ணியை ஆசீர்வதித்திருக்கிறாரு. நல்ல குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா விதமான இலக்குகளையும், அதே போல எல்லா விதமான இழுக்குகளையும், அவமானங்களையும், சொல்லன்னா துயரங்களையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தி இருக்கிறாரு. தன்னுடைய வல்லமையினால், தன்னுடைய அபிஷேகத்தினால் எப்படி அன்னை மரியாளை அங்கு தூயாவியான துணை கொண்டு கருவுரை செய்தாரோ, அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கெல்லாம் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர்கள் இந்த சமூகத்தில் அந்த இல்லற வாழ்வை கனி கொடுக்கக்கூடிய வாழ்வாக, ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாக உருமாற்றி இருக்கிறாரு. ஆகவே இந்த வேளையில இந்த உலகத்தில் குழந்தை செல்வத்தை கொடுத்த மேலான கிருபைகளை நினைத்து, ஆசீர்வாதத்தை நினைத்து, மலடி என்கிற நவ பெயரில் இருந்து நமக்கு ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறாரு. ஆகவே எல்லா விதமான குழந்தை செல்வங்களையும் கொடுத்ததற்காக, நல்ல உறவுகளை கொடுத்ததற்காக ஆண்டவரே, என் ஆயுள் முழுவதும் உம்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை நான் கனப்படுத்துவேன் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஆண்டவரை ஆராதித்து பாடுவோமா? ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி அப்படி நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார். மனிதன் தனியாக இருப்பது நல்லது என்று உணர்ந்த கடவுள் எப்படி ஆதாமுக்கு ஏவாள் என்கிற பெண்ணை கொடுத்தாரோ, அதே போல உங்களுடைய இல்லற வாழ்க்கையில நல்ல கணவனை கொடுத்திருக்கிறாரு, மனைவியை கொடுத்திருக்கிறாரு. உங்க கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள சில குறைபாடுகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். அந்த பலவீனங்களை எல்லாம் நிறைவு செய்வதற்காக ஆண்டவர் உங்களை அவருக்கு துணையாக ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஆகவே இந்த வேளையில ஆண்டவர் உங்களுக்கு நல்ல இல்லற வாழ்வு அமைத்து கொடுத்திருக்கிறார், நல்ல கணவனை நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில இயேசுவே ஆண்டவரே, என்னுடைய தனிமையெல்லாம் போக்குவதற்கு, என்னுடைய தனிமை உணர்வுகள் எல்லாம் சந்திப்பதற்கு, உடல் சார்ந்த இந்த இச்சையில் இருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவரே, இதோ எங்களுக்கு நல்ல தகுந்த துணையை ஏற்படுத்தி நீர் கொடுத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, அவர்களுடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நல்ல சூழலை எங்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, எப்படி தோபியாவுக்கு சாராவை முன்குறித்து வைத்தீரோ, அதே போல எங்களுக்கு ஆண்டவரே நல்லதொரு துணையை முன்குறித்து வைத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருமணத்தினுடைய மாண்பை, இல்லற வாழ்வினுடைய புனிதத்தை நீர் எங்களுக்கு பாதுகாத்து கொடுப்பதற்காக, வழிநடத்தி வருவதற்காக
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அடி எல்லாரும் 2 கரங்களை மேலே உயர்த்தி, அன்பு ஆண்டவரே இயேசுவே தகப்பனே, இதோ எங்களுடைய தனிமை நினைவை எல்லாம் போக்குவதற்காக நன்றி ஆண்டவரே, நல்ல துணையை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நல்ல மணவாளனாக நீர் எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோமா? ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். தாயின் கருள் உன்னை படைத்தவரும் உன்னை மீட்டவருமான ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் உனக்கு ஆசி வழங்குவேன், அதே போல உன் இனங்களுக்கு நான் ஆசீர்வாதங்களை வழங்குவேன் என்று நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கிறாரு. அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நீருடைய அருகே இருக்கக்கூடிய புற்செடிகளைப் போல, நாணல் செடிகளைப் போல செழித்தோங்குவர் என்று இறைவாக்கினர் எசாயா நமக்கு எடுத்துரைக்கிறாரு. ஆகவே இந்த வேளையில கடவுள் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சமூகத்தையும் நீருடைய அருகில் இருக்கக்கூடிய புற்களை போல, நாணல் செல்லிகளைப் போல அப்படியே செழித்தோங்க செய்து கொண்டிருக்கிறார், வளர்ந்தோங்க செய்து கொண்டிருக்கிறார், வளமான வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. ஆகவே இந்த வேளையில இயேசுவே ஆண்டவரே, என் வாழ்வை கனி கொடுக்கக்கூடிய உன்னதமான வாழ்வாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் எங்களை மீட்டதற்காக நன்றி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை செழித்தோங்க செய்கிற உம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பார்வை விலையேற பெற்ற மகனாக மகளாக ஆசீர்வதிக்கிற உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை எப்படி ஆராதித்து பாடுவோமா? ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ரட்சித்தீரே கிருபையால், ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினாள், ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினாள், மீட்டீரே இரத்தத்தாள், தூக்கினீர் இரக்கத்தாள், மீட்டீரே இரத்தத்தாள், தூக்கினீர் இரக்கத்தாள், அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, உன் அன்பை என் மேல் ஊற்றி நீரை ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இது ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தினால், தன்னுடைய இரத்தத்தினால், இது தன்னுடைய கிருபையினால் மீட்டிருக்கிறார். அப்படியே மீட்ட கடவுள்கிட்ட அப்படியே 2 கரங்களை மார்பில் வைத்துக் கொண்டு அப்படியே கண்களை மூடி அப்படியே ஆண்டவர் அப்படி ஒப்பு கொடுப்போமா? இதோ ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த நாள் முழுவதும் நீங்கள் என்ன நோக்கத்திற்காக, வேண்டுதலுக்காக, மன்றாட்டுகளுக்காக இதோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறீர்களோ, எல்லா தேவைகளையும் எப்படி ஆண்டவர் அப்படி ஒப்பு கொடுங்க மக்களே. ஆண்டவர் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நல்ல மணவாளனாக மணவாட்டியாக ஆண்டவர் இருக்கிறாரு. ஆகவே இந்த நேரத்தில் அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளிடம் கொடுக்க வேண்டாம். நீங்க இன்னைக்கு வெறுமையாய் போகக்கூடாது. எப்படி எலிசா கிட்ட அந்த கைம்பெண் வந்தாரோ, அவருடைய பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டதோ, அவருடைய பாத்திரங்கள் மட்டுமல்ல மற்ற பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் எப்படி எண்ணெயால் நிரப்பப்பட்டதோ, அதே போல இன்றைக்கு நாம மட்டுமல்ல, நம்மளோடு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், சமூகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும், இந்த நாட்டை ஆளக்கூடிய, உலகத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் ஆண்டவருடைய வல்லமை திரு அபிஷேகமாக, இரத்த அபிஷேகமாக கடந்து வரும்படியாய், தன்னுடைய அபிஷேகத்தால் அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாய், அவர்களுக்கு தேவையான தகுந்த ஆலோசனைகளை ஆண்டவர் தந்துள்ளபடியாய் இந்த நேரத்தில் அப்படி ஒப்பு கொடுப்போமா? போர்கள், அதே போல குழப்பங்கள் நடக்கிற எல்லா இடங்களையும்
ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுப்போம். பில்லி, சூனியம், செய்வினை, மந்திரம், மாயம், கட்டுகள் என்று பல்வேறு விதமான எதிர்மறையான உணர்வுகளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் ரத்தம் சிந்தி நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு, மீட்டிருக்கிறாரு. ஆகவே எல்லா தலைமுறை சாபங்கள் இருந்தும் ஆண்டவர் நமக்கு இந்த விடுதலை கொடுத்திருக்கிறாரு. அப்படியே ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்துங்க மக்களே. அப்படியே ஒப்புக் கொடுங்க. இயேசுவே ஆண்டவரே, மீதோ உம்முடைய திரு ரத்தத்தால் மூதாதையருடைய சாபங்கள் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை அறிக்கையிடக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்குள்ளாய் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஒப்புக் கொடுங்க. இதோ ஆண்டவர் உங்களுக்கு இதோ நம்ம உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறாரு. அதே போல இன்றைக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா திட்டங்கள், கனவுகள், பாதைகள் எல்லாவற்றையும் எப்படி ஆண்டவர் ஒப்புக் கொடுங்க. இதோ இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறாரு. உங்கள் தொடக்கம் எளிமையா இருக்கலாம், சாதாரணமா இருக்கலாம், ஆனால் உங்கள் முடிவு வளமானதாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் வளமானதாக இருக்கும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறாரு. இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு சாதாரணமா பார்க்கப்படலாம், எளிமையானதாக வந்து பார்க்கப்படலாம். ஆண்டவர் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வருங்காலம் வளமானதாக இருக்கும் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறாரு. ஆகவே இந்த வேளையில அப்படியே நீங்கள் சந்திக்கக்கூடிய, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும், நெருக்கடிகளையும், வேதனைகளையும் அப்படியே ஆண்டவர் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, இதோ எனக்கு நல்ல மனவாளனாக இருப்பதற்காக, என்னை ஆண்டவரே தகுந்த துணையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக, எனக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கும் ஆண்டவரே. எல்லா விதமான குழப்பத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. எனக்கு நான் சந்திக்கக்கூடிய, எனக்கு எதிராக எழுகின்ற எல்லா தடைகளையும், சூழ்ச்சிகளையும் நிர்மலமாக்கும் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, எனக்கு எதிராக கண்ணி வைக்கிறார்கள். வலப்புறம் பார்க்கிறேன், இடப்புறம் பார்க்கிறேன் ஆண்டவரே. எல்லா இடங்களில் கால் வைக்கிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே கண்ணி வைக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா விதமான கண்ணிகளையும் ஆண்டவரே, அந்த கண்ணிகளில் எல்லாம் நாங்கள் சிக்கிக் கொள்ளாமல், சோதனையில் மாட்டிக்கொள்ளாமல், அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஆவியான அபிஷேகத்தை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்குள்ளாய் தந்தள்ளும்படியாய், எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாய் நீர் தந்தள்ளும்படியாய் ஆண்டவரை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வல்லமையின் ஆவியானவரை, ஞானத்தின் ஆவியானவரை எங்களுக்குள்ளாய் நிரம்ப தந்தள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளில் திருமணத்தின் மேன்மையை, திருமணத்தினுடைய புனிதத்தை நாங்கள் அதை குறித்து நாங்கள் சிந்திக்கிறோம் ஆண்டவரே, சிந்திக்க இருக்கிறோம் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, இன்றைக்கு பல குடும்பங்கள் நீர் இந்த திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்பதை மறந்து ஆண்டவரே தங்களுடைய சொந்த விருப்பம் போல வாழ்ந்து வருகிறார்கள். திருமணத்தினுடைய மாண்பை, மகத்துவத்தை பேணி பாதுகாக்காமல் சுயநலத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சூழலை இன்று சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ திருமணத்தில் அதனுடைய மாண்பை, அதனுடைய புனிதத்தை ஆண்டவரே நாங்கள் அதனுடைய பிரமாணிக்கத்தை பேணி பாதுகாக்காமல் ஆண்டவரே உடல் இச்சையினால் தூண்டப்பட்டு ஆண்டவரே பல நேரங்களில் திருமணத்துக்கு முந்தைய உறவு, திருமணத்திற்கு பிந்தைய உறவு என்று சொல்லி பல நேரங்களில் தகாத வாழ்க்கை முறைகளை நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருமணத்தில் எங்களுடைய கணவருக்கு, எங்களுடைய மனைவிக்கு நாங்கள் பிரமாணிக்கம் இல்லாமல் வாழக்கூடிய பல்வேறு விதமான நெருக்கடிகள் உள்ளாகி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. இதெல்லாம் என்ன தப்பு என்று சொல்லி வாழக்கூடிய ஒரு மனநிலைகள் எங்களுக்குள்ளாய் இருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இப்படிப்பட்ட எல்லா எதிர்மறையான சிந்தனைகளையும், உணர்வுகளையும், குடும்பத்தை சிதைக்கிற எல்லா காரியங்களையும் நீர் அப்புறப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ உம்முடைய குடும்பத்தை போல, அன்னை மரியாளை போல, யோசேப்பை போல ஆண்டவரை உம்மை போல நாங்கள் நல்லதொரு திரு குடும்பமாக வாழ வேண்டிய அந்த பாக்கியத்தை எங்களுக்குள்ளாய் தந்தருளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளில் கணவன் மனைவியை புரிந்து கொள்ள முடியாத சூழல் ஆண்டவரே, மனைவி தன்னுடைய கணவனை புரிந்து கொள்ள முடியாத சூழல் ஆண்டவரே. கடந்த காலத்தில் கணவன் தன் மனைவிக்கு செய்த அந்த நிகழ்வுகள், மனைவி தன் கணவருக்கு செய்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் காயங்களாக மாறி இருக்கிறது ஆண்டவரே. பேசிய வார்த்தைகள், பயன்படுத்திய சொற்கள் ஆறாத ரணமாக ஆண்டவரே இதயத்தில் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே, வடுவாக இருந்து கொண்டே இருக்கிறது தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, இப்படிப்பட்ட அந்த காயங்களை எல்லாம்
நீர் அப்புறப்படுத்தும்படியாய் ஆண்டவரே, காயங்களுக்கெல்லாம் விடுதலையை கொடுத்துள்ளபடியாய் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை ஒவ்வொருக்குள்ளாய் தந்திரும்படியாய் இந்த நேரத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே இயேசுவே தகப்பனே, இது நல்ல குழந்தைகளுக்கு நல்ல பெற்றோராக வாழ வேண்டிய அவருடைய ஆசிரை ஆண்டவரே, ஞானத்தை ஒவ்வொரு பெற்றோருக்கும் திருமணமான தம்பதியர்களுக்கும் நிறைவாக கொடுத்துள்ளபடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா, திருமணத்தில் ஒருவர் மற்றவருடைய குறைகளை எல்லாம் நிறைவு செய்கிறார்கள் என்கிற அந்த உணர்வை, அந்த ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தந்துள்ளபடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, திருமணத்தின் தூய்மையை நாங்கள் பேணி பாதுகாக்கக்கூடிய அந்த வல்லமையை, ஆண்டவரே, அபிஷேகத்தை எங்களுக்கு நிறைவாக தந்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ கணவன் தன் மனைவியை பொறுத்து கொள்ள வேண்டும், மனைவி தன்னுடைய கணவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 5 வாசிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, திருமணத்தினுடைய மேன்மை, குடும்பத்தினுடைய புனிதத்துவம், குடும்பத்தினுடைய ஆண்டவரே எல்லா விதமான கட்டமைப்புகளையும் நாங்கள் அழித்து விடாமல், ஆண்டவரே, குடும்பத்துக்கு எதிராக எழுகின்ற எல்லா தடைகளையும் நாங்கள் நிர்மூலமாக்கக்கூடிய அந்த வல்லமை எங்களுக்குள்ளாய் தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உன் கோட்டைகளுக்குள்ளே அமைதி நிலவுவதாக, உன் மாளிகை நல்வாழ்வு இருப்பதாக, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்ற இறைவார்த்தைக்கு இணங்க ஆண்டவரே, இதோ இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய் உம்முடைய அமைதி கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஒற்றுமை கடந்து வரட்டும். தகப்பனே, சமாதானம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, எல்லா விதமான பேர் பலன்களாலும் ஐஸ்வர்யங்களாலும் ஆண்டவரே உம்முடைய நீர் ஏற்படுத்திய குடும்பத்தை ஆண்டவரே நிரப்பும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, யோபுவினுடைய குடும்பத்தாரையும் வேலியமைத்து பாதுகாத்தது போல ஆண்டவரே, இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலியமைத்து பாதுகாத்தலும்படியாய் பொல்லாப்பிலிருந்தும் தீங்கணைத்திலிருந்தும் பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்தும் அந்தகார இருளின் ஆதிக்கத்திலிருந்தும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்த பணிந்த ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதோவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆராதிப்பேன் நான்
ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான். ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், உம்மை ஆராதிப்பேன் நான். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை இல்லம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் கானம் ஒன்று பாடுவோம். தந்தை இல்லம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் கானம் ஒன்று பாடுவோம். பேறு பெற்ற மக்களாக நாமும் வாழவே, பேறு பெற்ற மக்களாக நாமும் வாழவே. அடைக்கலமாவோம் அவரில் மகிழ்வோம், அடைக்கலமாவோம் அவரில் மகிழ்வோம். வருவோம் வருவோம் இறையில்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். வருவோம் வருவோம் இறையில்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 13 இறை வார்த்தை 4 இப்படியாக வாசிக்கிறோம். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள், மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும், காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்தில் திருமணம் அதனுடைய புனிதத்துவத்தையும் அதனுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் நாம் பேணி பாதுகாக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் நம்ம வாழ்கிற அந்த சமூகத்தில் ஒரு குழுவினர் திருமணமே வேண்டாம் என்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இன்னொரு குழுவினர் திருமணத்திற்கு ஒரு மாற்றான அல்லது சமூகத்துக்கு ஒவ்வாத ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அல்லது திருமணம் வேண்டாம் சேர்ந்து வாழும் லிவிங் டுகெதர் என்கிற ஒரு கோட்பாட்டில் ஒரு கருத்தியல்ல ஒரு சாரார் வாழக்கூடிய ஒரு நிலை. இதெல்லாம் நமக்கு எதை வெளிப்படுத்துதுன்னா, கடவுள் இந்த குடும்பத்தை, இந்த இல்லற வாழ்வை, திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை மறந்து போயிட்டோம். அதனால தான் இவ்வளவு விவாகரத்துகள், இவ்வளவு தேவையில்லாத சமூகத்தில் அந்த குடும்பமானது சிதைவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த திருப்பலியில் திருமணத்தினுடைய மாண்பு, இல்லற வாழ்வினுடைய குடும்பத்தினுடைய அந்த பாதுகாப்பிற்காக, குறிப்பாக யாரெல்லாம் திருமணமாகி பிரிந்து வாழ்கிறார்களோ, சின்ன சின்ன காரியங்களுக்காக விட்டு கொடுத்து வாழ முடியாத சூழலுக்காக பிரிந்து வாழ்கிறார்களோ, எல்லாரும் திருமணத்தினுடைய அந்த புனிதத்தை உணர்ந்து அந்த திருமணம், அந்த இல்லற வாழ்வை, குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய அந்த ஞானத்தை இறைவன் ஒவ்வொருவருக்கும் தந்துள்ள வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று. நீயோ வேசுத்தனம் செய்தாய். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 15 முடிய மற்றும் 60 மற்றும் 63. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்புகளை சுட்டிக்காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமாரியன், உன் தாய் ஓர் இத்தியல். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை. உப்பு நீரால் கழுவப்படவும் இல்லை. துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரத்தத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றினுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எறியப்பட்டாய். ஏனெனில் நீ பிறந்த நாளிலே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல உருவாக்கினீர். நீர் வளர்ந்து பருவம் எய்தி அழகிய மங்கையானாய். உன் கொங்கைகள் உருப்பெற்றன, உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனிலாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதற் பருவத்தில் இருந்தாய். நான் உன் ஆடையை உன்மேல் விரித்து உன்னை திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன்மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூப்பினால் உடையினால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன்.
அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நாற்பட்டும் மெல்லிய துகிலும் பூப்பினால் ஆடையும் உன் உடைகள் ஆயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாய் அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வெற்றி வேந்தரிடையே பரவிற்று. என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலை மகளாகி வருவோர் போவோரிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தாய். ஆயினும் உன் இளமையின் நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்தேன். நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும்போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். எசாயா 12 பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆறுதல் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே நான் பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாட்சியரும் செயல்களை புரிந்துள்ளார். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆறுதல் அளித்துள்ளீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது
அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 3 முதல் 12 வரை. பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள்கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்த நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்த நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு முதல் வாசகமும் சரி, அதே போல நற்செய்தி வாசகமும் நாம் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அது எப்படி பிரமாணிக்கம்? திருமணம் என்கிற அருளடையாளம் வழியாக. முதல் வாசகத்தில் ரொம்ப அழகாக இறைவாக்கினர் எசேக்கியேல் எப்படி கண்டு கொள்ளப்படாமல் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தொப்புள் கொடி உறவு கூட அறுக்கப்படாமல் அந்த இரத்தத்தினுடைய தீட்டு களையப்படாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு, கேட்பாரற்று கிடக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கிறாரு. அவர்களோடு எப்படி உடன்படிக்கை செய்து கொள்கிறார், அந்த உடன்படிக்கை எப்படி இஸ்ரேல் மக்கள் மீறுகிறார்கள், வேசித்தனம் செய்கிறார்கள் என்பதை முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்தில் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, திருமணத்தினுடைய மாண்பை, திருமணத்தினுடைய புனிதத்தை நாம் ஒவ்வொருவருமே பேணி பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான அழைப்பினை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாழுகின்ற இந்த சமூகத்தில் நிறைய குழப்பங்கள், திருமணத்தை குறித்த நிறைய குழப்பங்கள். நான் தொடக்க உரையில் சொன்னது போல, இன்றைக்கு நிறைய இளம் பிள்ளைகள் திருமணம் வேண்டாம் என்கிற ஒரு மனநிலையில் வாழக்கூடிய ஒரு சூழல், அல்லது சேர்ந்து வாழ்வோம் என்கிற ஒரு சித்தாந்தத்தில், ஒரு கருத்தியலில் வாழக்கூடிய இன்னொரு குழுவினர். அப்புறம் திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஏப்பா இதில் இதை போய் செஞ்சுக்கிட்டு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. மனைவியை பார்க்கணும், கணவனை பார்க்கணும், பிள்ளையை பெற்றெடுக்கணும், பிள்ளையை பெற்றெடுத்து அதுக்கு நல்ல இடத்துல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும், ஒரு வளமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், ஏகப்பட்ட அர்ப்பண உணர்வுகள், கடமைகள் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு லாய்க்கப்படாது, ஒத்து வராது என்று சொல்லி பிரிந்து வாழக்கூடிய அல்லது திருமணத்தினுடைய அந்த பொறுப்புகளை சுமக்க தயாரில்லாத நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். தவறான குழப்பங்கள். அதற்கு அடுத்தபடியாக உலகத்தினுடைய போக்கு. அது என்ன? குழந்தை வேண்டாம் என்கிற ஒரு மனநிலை, அல்லது திருமணத்துக்கு புறம்பான உறவு, திருமணத்துக்கு முந்தைய உறவு, இதெல்லாம் இன்று சகஜமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மனநிலை. இப்படிப்பட்ட இந்த சூழலில் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு மூன்று சிந்தனைகளை நமக்கு கொடுக்கிறது. ஒன்று மன உறவு, திருமண உறவு.
இரண்டாவதாக மனமுறிவு, மூன்றாவதாக மனத்துறைவை நமக்கு ஏற்படுத்துகிறது. அதை குறித்து ஆழமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, திருமணம் அது கடவுள் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. அதனால தான் நம்ம திருமணத்திற்கும் மற்ற திருமணங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. வழக்கமாக நம்முடைய திருமணத்தில் அந்த திருமணத்திற்கு முன் ஆய்வில் நமக்கு ஒரு அழகான ஒரு கேள்வி வரும். திருமணத்துடைய நோக்கம் என்ன? அந்த திருமணத்தின் நோக்கம் அதாவது கணவன் மனைவியை அன்பு செய்வது, குழந்தைகளை பெற்றெடுப்பது, பெற்றெடுத்த குழந்தைகளை அந்த கிறிஸ்தவ நெறியில் வளர்ப்பது தான் திருமணத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை கடந்து அடுத்தடுத்து வரக்கூடிய கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா, யூனிட்டி அண்ட் இன்டிசாலிபிலிட்டி, அதாவது ஒற்றுமை, அந்த முறிவுபடா தன்மை, இதை குறித்து நமக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை குறிக்கிறது. வழக்கமாக நம்ம அதாவது கத்தோலிக்க திருச்சபை நடக்கக்கூடிய திருமணத்திற்கும் மற்ற திருமணத்தில் நடக்கக்கூடிய மற்ற இடங்கள் நடக்கக்கூடிய திருமணத்திற்கும் வித்தியாசம் உண்டு. நம்முடைய ஆலயத்தில் கத்தோலிக்க திருச்சபை நடக்கக்கூடிய திருமணம் இது உடன்படிக்கை. ஆனால் மற்ற இடங்கள் நடக்கக்கூடிய திருமணங்கள் அதெல்லாம் கான்ட்ராக்ட், ஒப்பந்தம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவங்க பிரிந்து போகலாம். அதான் அதனுடைய குணாதிசயங்கள், அதனுடைய பண்புகள். ஆனால் இங்கே கத்தோலிக்க திருச்சபையில் எனக்கு இவனை பிடிக்கலை, அவன் அழகா இல்லை, அவனுடைய கேரக்டரை பிடிக்க, அப்படிலாம் சொல்லிட்டுலாம் என்ன செஞ்சிட முடியாது, பிரிஞ்சு போயிட முடியாது. அதற்கு தகுந்த காரணங்களை நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு திருச்சபை ஒரு சில காரணங்கள் நமக்கு முன் வரைவு செய்து கொடுத்து இருக்கிறது. அதன் அடிப்படையில் இருந்தால் தான் அங்கே மனவிலக்கு சான்றிதழானது கொடுக்கப்படும். அப்போ திருமணம் என்பது கத்தோலிக்க திருச்சபையினுடைய பார்வையில் அது ஒரு உடன்படிக்கையாக பார்க்கப்படுகிறது. எப்படி சீனாய் மலையில கடவுள் தன்னுடைய இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டாரோ, அதே போல ஒவ்வொரு திருமணமும் இந்த பலிபீடத்திற்கு முன்பாக என்ன செய்யப்படுகிறது? உடன்படிக்கையாக மேற்கொள்ளப்படுகிறது. உடன்படிக்கையாக கடவுளை சாட்சியாக கொண்டு நிறைவேற்றப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த திருமணத்தில் பிரமாணிக்கம் என்பது முக்கியமாக கருதப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த பிரமாணிக்கம் அங்கு இல்லாட்டினாதான் அங்கு என்ன நடக்கிறது? அங்கு மனமுறிவு சான்றிதழ் அல்லது மனவிலக்கு சான்றிதழ் கொடுக்கப்படலாம் அல்லது கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கிறார். இப்போ பிரியமானவர்களே, அடிப்படையில் திருமணத்தினுடைய அடிப்படை தன்மை பிரமாணிக்கம், நம்பகத்தன்மை, நம்பிக்கையில் நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ இந்த நம்பிக்கையில் நீடித்து நிலைக்கவில்லை என்றால் நாம அந்த குடும்பமானது சிதைந்து விடும், சீர்குலைந்து விடும் என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியுடைய தொடக்கத்தை பார்க்கின்ற பொழுது இப்படி மனவிலக்கு சான்றிதழ் அல்ல மனமுறி சான்றிதழா இருக்குதுன்னா, இவ்வளவு குடும்பத்தில் திருமண வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம திருமணம் செய்யாமல் இருப்பதே நல்லது என்று சிலர்கள் சொல்றாங்க. அப்போ இதை எப்படி நம்ம பார்ப்பது? இப்போ நமக்கு ரோட்டில் வாழ்கிற, சாலையில் வசிக்கிறோம், மழை பெய்யுது, அதே போல் வெயில் அடிக்குது, பனி பெய்யுது, எல்லாம் பெய்யுது, இந்த நோவு உடலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஒரு அழகான வீட்டை கட்டுகிறோம், பாதுகாப்பாக வாழ்வதற்கு ஒரு அழகிய வீட்டை கட்டுகிறோம். இப்போ அந்த வீட்டை கட்டியாச்சு, உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக நல்லா ஏசி எல்லாம் லொட்டு எல்லாம் வச்சு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். இப்போ அது வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வருது, வீட்டில் ஒட்டடை அடிக்கணும், ஒட்டடை அடித்து தான் ஆகணும், ஒட்டடை வருது, ஒட்டடை அடித்து தான் ஆகணும். ஒரு லைட்டு ஃபியூஸ் போகுது, அந்த பல்பை நம்ம மாற்றி தான் ஆகணும், சரிங்களா? அல்லது வீட்டில் ஒரு சின்ன கிராக்கு விழுவுது, அந்த கிராக்கை நம்ம சரி செஞ்சு தான் ஆகணும். அப்போ வீடு கட்டினா இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம ஒரு காலம் என்ன செய்யறதில்லை, வீடு கட்டாமல் இருக்கிறது இல்லை. மாறாக அந்த வீட்டை கட்டி அந்த வீட்டில் ஏற்படக்கூடிய அந்த குறைகளை நாம் பழுது பார்க்கிறோம், சரி செய்கிறோம். அதே போலதான் குடும்பம் என்பது கணவன் மனைவி, அந்த குடும்பத்தில் அழகான, அதாவது இருவருமே வேறு வேறு தளங்களில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆண் ஒரு தளத்தில் சிந்திக்கிறான், பெண் இன்னொரு தளத்தில் சிந்திக்கிறான். அப்போ ரெண்டு பேருமே ரெண்டு தளங்களில் சிந்திக்கிறாங்க. அதனால ஒன்று மற்றொன்றை நிறைவு செய்கிறது, இன்கம்பேட்டிபிலிட்டி, சரிங்களா? அப்போ அங்கே ஒன்று மற்றொன்றை நிறைவு செய்யக்கூடிய ஒன்றாக நமக்கு இருக்கிறது. இப்போ ஒரு ஆண் ஒரு அரை மனிதனாக இருக்கிறான், பெண் அரை மனுஷியாக இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இனி இவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்போ குடும்பத்தில் குறைகள் இருக்கிறது, ஆணுக்குள்ளாக குறைகள் இருக்கிறது, பெண்ணுக்குள்ளாக குறைகள் இருக்கிறது, ஆணுக்குள்ளாக நிறைகள் இருக்கிறது, பெண்ணுக்குள்ளாக நிறைகள் இருக்கிறது. இப்போ இந்த அரை மனிதனாக இரண்டு உடலாக இருக்கக்கூடிய இவர்கள் ஒரு உடலாக மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க?
தங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு ஏற்றுக்கொண்டு உன்னுடைய குறைகளையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் உனக்கு உன்னுடைய குறைகள் மத்தியில் பலவீனங்கள் மத்தியில் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன், நம்பிக்கையோடு இருப்பேன், உன்னை என்னுடைய கரத்தில் தாங்குவேன் என்கிற அந்த மனநிலையை இன்றைக்கு நீங்களும் நானும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அப்போ ஐயோ குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதே, நான்லாம் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு திருமணமே தேவையில்லை, லைஃபை வாழ்க்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை, தவறான மனநிலையை இன்றைக்கு நாம் சரி செய்து கொள்ள, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்கன்னா அருள் கூர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு தகுந்த ஆலோசனைகளை, அறிவுரைகளை நீங்கள் வழங்கி இல்லற வாழ்வை அவங்க வந்து அமைத்து கொடுங்கள். அதில் ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் இருக்கிறது, அதில் உன்னதமான பேறுபலன்கள் அங்கே வந்து கடந்து வரக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ இல்லற வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் இருக்கிறது என்றால், அடுத்த நற்செய்தியினுடைய தொடர்ச்சியை பார்க்கின்ற பொழுது அங்கு மன துறவை குறித்து ஆண்டவர் வந்து குறிப்பிடுகிறார். சரிங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 3 விதத்தில் அங்கு வந்து துறவானது ஏற்படுத்தப்படுகிறது. அதாவது சிலர் பிறவியிலேயே மன உறவை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறாங்க, அதாவது மலட்டுத்தன்மை உடையவர்களாக, அதாவது திருநங்கைகளாக 3ஆம் பாலினத்தவராக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யப்படுறாங்க, மன உறவை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக வந்து இருக்கிறாங்க. அடுத்தபடியாக எப்படி இருக்கிறாங்க, வேறு சிலர் மனிதரால் அந்த நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எப்படி ஆளாக்கப்படுறாங்க, காரில் போகிறோம், விபத்து ஏற்படுகிறது, விபத்தில் திருமண உறவுல தாம்பத்திய வாழ்வை ஈடுபட முடியாத ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மனத்துறவை வந்து அவங்க பின்பற்றுகிறார்கள். 3ஆவதாக நம்ம பார்க்கிறோம், அங்கே என்ன நடக்குது, விண்ணரசின் பொருட்டு அந்த நிலைக்கு தம்மையை ஆளாக்கி கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு வந்து கடவுளுக்காக, கடவுளுடைய பணிக்காக, திருச்சபையினுடைய நலனுக்காக இன்றைக்கு மன உறவை பின்பற்றக்கூடிய ஏராளமான அருள் தந்தையர்களும் துறவியர்களும் அங்கே அருள் சகோதரர்களும் இருந்து கொண்டு இந்த உலகில் வாழ்ந்து வருகிறார்கள். மன துறவு, கடவுளுக்காக தங்களுடைய விருப்பங்களை எல்லாம் அவங்களை ஒதுக்கி வைத்து விட்டு இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கடவுளுக்காக தங்களுடைய மனவாழ்வை, தங்களுடைய வாழ்வை அங்கே வந்து கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். கடவுளை தங்களுடைய கணவனாக மணவாளனாக வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பார்வை, ஒரு பக்குவம். அப்போ இந்த இடத்துல கடவுள் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, எப்படி இல்லற வாழ்க்கையில, அழைத்தல் வாழ்க்கையில ஒரு துறவு இருக்கிறதோ, அங்கு கணவன் தன்னுடைய மனைவிக்காக எப்படி தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் துறக்கிறாரோ, மனைவி தன்னுடைய கணவருக்காக எப்படி தன்னுடைய சுயநலத்தை எல்லாம் விருப்பங்களை எல்லாம் துறக்கிறாரோ, அதே போல ஒவ்வொரு அழைத்தல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் கடவுளுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறார்கள். அப்போ தங்களுடைய உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் துறக்கக்கூடிய ஒரு சூழல், மன துறவை மேற்கொள்கிறார்கள். இன்றைக்கு பல நேரங்களில் அழைத்தல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க முதன்மைப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது உயர்வாக வந்து பார்க்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, 2 நிலைகளிலும் இல்லறவு வாழ்வு வாழக்கூடிய நீங்களும் அழைத்தல் வாழ்க்கை வாழக்கூடிய நாங்களுமே என்ன செய்கிறோம், கடவுளுக்காக ஊழியம் செய்கிறோம், கடவுளுக்காக இந்த நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உன்னதமான அந்த பேற்றினை இன்றைய நாளில் இந்த பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இந்த மன துறவை ஏற்பதனால ஏற்படக்கூடிய அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? இன்றைய நாளில் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இந்த மேக்சிமிலியன் கோல்பே அவர்களுடைய விழாவை நினைவுக்கு வந்து கொண்டாடுகிறது. அந்த மேக்சிமிலியன் கோல்பே என்ன செய்கிறாரு, அங்கு கடவுளுக்காக தன்னுடைய உயிரை ஈகம் செய்கிறார், அர்ப்பணிக்கின்றார். அப்போ இதான் அவர் பெறக்கூடிய ஆசீர்வாதம். இந்த மனத்துறவை பெறுவதனால பெறக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? கடவுளுக்காக தன்னுடைய வாழ்வை ஈகம் செய்தல், அர்ப்பணித்தல். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுக்காக வாழ, கடவுளிடத்தில் பிரமாணிக்கத்தோடு இருக்க, நம்பிக்கையோடு இருக்க, நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நான் ஒரு சாமியார், நான் மனத்துறவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிட்டு நான் என்னுடைய மனசுல அடியே உறவுகள் எல்லாம் சுமந்து சென்றேன் என்றால் நான் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இல்லை. என்னுடைய மனசுல அப்படியே இவங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இல்லை, நான் வேசித்தனம் செய்கிறேன். அதே போல நீங்கள் உங்களுடைய கணவனை, மனைவியை நீங்கள் திருமணம் செய்து கொண்டு விட்டு இன்னொரு ஆணையோ இன்னொரு பெண்ணையோ நீங்கள் வேறொரு உறவையோ நீங்கள் உங்களுடைய மனசுல சுமந்து செல்றீங்கன்னா
நீங்களும் வேசித்தனம் செய்கிறீர்கள். அந்த வேசித்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த எண்ணத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். கடவுளை நான் கணவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த கடவுளுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த சூழலிலும் எப்படி நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்க்கிறோம் அல்லவா, அவர் அங்கே எகிப்துல அடிமையாக இருக்கிறார். அடிமையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு ஒரு சோதனை வருகிறது. அப்ப சோதனை வருகின்ற பொழுது நம்ம தொடக்க நூல் அதிகாரம் 39 இறைவார்த்தை 10-11 வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட மாபெரும் தீச்செயலை செய்து ஆண்டவர் கடந்து இப்படி மாபெரும் குற்றங்களை இழைப்பது, தவறு செய்வது பெரும் பாவமாக பார்க்கப்படும் என்று இப்படி யோசேப்பு பார்க்கிறாரோ, அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில சோதனைகள் வரும், தடைகள் வரும், நெறிப்பிறழ்ந்து போகக்கூடிய நிறைய காரியங்கள் வரும், கண்ணியில் சிக்க வைக்கக்கூடிய நிறைய சூழல்கள் வரும். அந்த சோதனையில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் வீழ்ந்து விடாமல், அல்லது தெய்வ பயத்தோடு பிரமாணிக்கத்தோடு வாழக்கூடிய அந்த பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் எல்லாம் டேக் இட் ஃபார் கிராண்டட், அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம, திருமணத்துக்குள்ள அப்படியே வேலை செய்யக்கூடிய இடத்துல பணித்தளங்கள்ல அப்படியே தேவையில்லாத சல்லாபங்கள், உரையாடல்கள். ஆனா வீட்டில் கணவன் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்ப திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் அதனுடைய புனிதத்தை பேணி பாதுகாக்க முடியல. ஏன் இப்படிப்பட்ட நிலைகள்? இன்னும் நாம முழுமையாக அன்பு செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதோ ஒரு குறை இருக்கிறது, அந்த குறைகளை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் இந்த திருப்பலியில் நாம் கேட்போம், ஆண்டவரே, இல்லற வாழ்வை எங்களுக்கு ஒரு கொலையாக கொடுத்திருக்கிறீர், நல்ல கணவனை கொடுத்திருக்கிறீர், மனைவியை கொடுத்திருக்கிறீர். எப்படி தோபியாவும் சாராவும் தங்களுடைய இல்லற வாழ்வை தொடங்குவதற்கு முன்பதாக விண்ணக கடவுளை முழந்தால் படியிட்டு மன்றாடினார்களோ, அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் விண்ணக கடவுளை நோக்கி மன்றாட அழைக்கப்படுகிறோம். நான் தொடக்க உரையில் சொன்னது போல அங்கே எப்படி திருமணத்தில் அதனுடைய புனிதத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதனுடைய மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் நம்ம எபேசியருக்கு எழுதிய புத்தகத்தில் அதிகாரம் 5 எப்படியாக வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 29 எப்படியாக வாசிக்கிறோம். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார், அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய உடலை நம்ம வெறுக்கிறோமா? ஒரு நாள் வெறுக்கிறதில்லை. உடல்ல ஒரு குறை வருகிறது, அந்த குறையை மறைப்பதற்கு நிறைய சிகிச்சைகளை மேற்கொள்றோம். இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி, அந்த சர்ஜரி, இந்த சர்ஜரி, மேக்கப் எல்லாம் பண்றோம். ஒரு சின்ன நரைச்ச முடி வந்துருச்சு, சுருக்கம் வந்துருச்சு, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரு குறை வந்து விட்டது. நம்ம வெறுக்கிறதில்ல, நம்ம உடல் நம்ம வெறுக்கல, நம்மளாக பேணி வளர்க்கிறோம், பாதுகாக்கிறோம். அதே போலதான் உங்களுக்கு கடவுள் கொடையாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த கணவனை மனைவி நீங்கள் கொண்டாடுங்கள். அவங்களோட குறைகளை நீங்கள் பெரிதுபடுத்தாம, எப்படி ஆண்டவர் திருச்சபை பேணி பாதுகாத்து வளர்க்கிறாரோ, ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறாரோ, அதே போல நீங்கள் ஒருவர் மற்றவருடைய வாழ்வை பேணி பாதுகாக்க அழைக்கப்படுகிறீர்கள். நிச்சயமாக பிரச்சனைகள் உண்டு, கருத்து வேறுபாடுகள் வரும். அந்த கருத்து வேறுபாடுகள், பிணக்குகள், பிளவுகள், பிரிவினைகள் எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய இலக்கு குடும்பத்தை கட்டி எழுப்புவது, குடும்பத்தை இறைவன் விரும்புகிற வரையில் கட்டி எழுப்புவது தான், இல்லற வாழ்வை பேணி பாதுகாப்பது தான். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, எப்படி நீங்கள் எங்களை பேணி திருச்சபையை பேணி பாதுகாத்து வளர்த்து வருகிறீர்களோ, அதே போல் நாங்களும் என்னுடைய இல்லறம் என்கிற அந்த நிறுவனத்தை, திருச்சபையை, அந்த குடும்பத்தை, அந்த குட்டி திருச்சபையை நாங்கள் பேணி பாதுகாக்க, ஒருவர் மற்றொரு சுமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய, குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். திருமணத்தினுடைய புனிதத்தை, மாண்பை பேணி பாதுகாக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தீர், இன்றும் இந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய்.
தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் இந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது முதற்கொடையாலையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனிடமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தனும் ஒருவரையும் காத்து முடிவெல்லாம் வல்வழிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காவேரில்லை. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காவேரில்லை. உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும். வாழ்வில்லை அதில் பயனில்லை, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.